نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் உங்களுடைய பொருள்களை உங்களுக்கு மத்தியிலே அநியாயமான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் அந்த பொருள்களை அதிகாரிகளின் பக்கம், நீதிபதிகளின் பக்கம், ஜனங்களுடைய அந்த பொருட்களிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக எடுத்துச் செல்லாதீர்கள். நீங்களுமோ அறிந்திருக்கும் நிலையில் அவ்வாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த வசனத்தில் ஹராமான முறையில் சாப்பிடுவதை, அநியாயமான முறையில் நீங்கள் பொருளாதாரத்தை பயன்படுத்துவதை அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான், கண்டித்திருக்கிறான். இதற்கு முந்தைய வசனத்தில் நோன்பை பற்றியும் இஅ்திகாஃபுடைய சட்டத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த வசனத்தின் கடைசியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது தில்க ஹுதூதுல்லாஹ், அது அல்லாஹுடைய வரம்புகளாக இருக்கிறது, சட்டங்களாக இருக்கின்றன. அவைகளுடைய எல்லையின் பக்கம், அவைகளுடைய அந்த வரம்புகளின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், அந்த எல்லையை நெருங்கி விடாதீர்கள், அதாவது எல்லையை தாண்டிடாதீங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஜனங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான். அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் முடித்தார். அல்லாஹு தஆலா என்னென்ன சட்டங்களை சொல்லுகிறானோ அனைத்தும் மக்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த சட்டங்களை அல்லாஹ் கூறுகிறான் என்று முடித்தார். இந்த வசனத்திலே அதன் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது ஹராமான முறையில், அநியாயமான முறையில் சாப்பிடாதீங்க, பொருட்களை சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான், ஆரம்பிக்கிறான். அப்ப தக்வா உருவாவதற்கு அடிப்படை என்னன்னு சொன்னா ஹலால் ஹராம்ல பேணுதலாக இருக்க வேண்டும். ஹராமை விட்டு தழிந்து கொள்வதுதான் தக்வாவினுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒருவர் எத்தனையோ நல்ல அமல்களை செய்கிறார், அதிகமான நல்ல அமல்களை எல்லாம் செய்கிறார், திக்ரு செய்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஹராமை அவர் பேணுவதில்லை என்று சொன்னால், ஹராமை விட்டும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஹராமான உணவை விட்டும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றவராக ஆக முடியாது. அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறாது என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹராமான முறையில சாப்பிடுறதுனா என்ன? திருட்டுத்தனமாக சாப்பிடுவது, அடுத்தவங்களுடைய பொருளை திருடி சாப்பிடுவது, கொள்ளையடிப்பது, லஞ்சம் வாங்குவது, மோசடி செய்வது, அடுத்தவர்கள் பொருளை மோசடியாக பெற்றுக்கொள்வது, ஏமாற்றுவது, வட்டிக்கு கொடுத்து வாங்குவது, வட்டி வாங்குவது, இது போன்ற முறையில் பணங்களை பெற்றுக்கொள்வது, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் சாப்பிடுவது, இதுதான் அநியாயமான முறையில் சாப்பிடுவது என்பதற்குரிய பொருளாக இருக்கிறது என்று மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த முறையில் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். யாருடைய பொருளையும் திருடி சாப்பிடாதீங்க, யாருடைய பொருளையும் கொள்ளையடிக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீர்கள், அவருடைய பொருளை மோசடி செஞ்சு சாப்பிடாதீங்க, ஏமாத்தி சாப்பிடாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எச்சரிக்கிறான், கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஹராமான முறையில் பொருள்களை சாப்பிடுறதுனால என்ன ஏற்படும், என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதையும் நமக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் வாயிலாக நமக்கு கூறியிருக்கிறார்.
இந்த வசனத்துல அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னான், நீங்கள் ஹராமான முறையில் பொருளை சாப்பிட வேண்டும், ஜனங்களுடைய பொருளை பாவத்தின் மூலமாக அநியாயமான முறையில் தவறான முறையில் சாப்பிடுவதற்காக அதிகாரிகளிடத்தில் வழக்குகளை கொண்டு செல்லாதீர்கள், அந்த பொருள்களை கொண்டு செல்லாதீங்க. இதற்கு 2 விதமான விளக்கங்கள் சொல்றாங்க. அதிகாரிகளுக்கு அல்லது காசிகளுக்கு, நீதிபதிகளுக்கு பணத்தை கொடுத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கி நீங்க அப்படி சாப்பிடாதீங்க. அல்லது அதை நீங்கள் அடைய வேண்டும், உங்களுக்கு தெரிந்து நல்லா இது நமக்கு உரிமை இல்லை, இதில் நமக்கு உரிமை கிடையாது என்று தெரிந்திருந்தும் கூட அடுத்தவருடைய பொருள் என்று நன்றாக தெரிகிறது, தெரிந்திருந்தும் நீங்கள் அதை தனக்கு சாதகமாக ஆக்குவதற்காக வேண்டி அதை அதிகாரிடத்தில் அதை வழக்காக கொண்டு செல்லாதீர்கள் என்றும் சொல்லுங்க. அப்படி கொண்டு சென்று உங்களுக்கு சாதகமாக அது முடிவானாலும் அது ஹலாலாகிவிட, சாதகமாக முடிவாயிருச்சு, என்னுடைய பொருள் இல்லை என்று எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் என்ன செஞ்சேன், எனக்கு தெரிஞ்சே நான் அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சு பாடுபட்டு வக்கீல்கிட்ட போய் கோர்ட்ல தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் நியாயமானாக ஆகிவிட முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் சத்தியவானாக உண்மையானனாக ஆகிவிட முடியாது. அடுத்தவருடைய பொருள் என்றும் அடுத்தவருடைய பொருள் தான். அதை தனக்கு சாதகமாக கோர்ட் மூலமாக தீர்ப்பு வாங்கிட்டதுனால, அல்லது இஸ்லாமிய ஒரு நீதிபதி அவர் மூலமாகவே அவர் இவருக்கு சாதகமாகத்தான் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதற்காக அவர் தீர்ப்பு சொல்லிட்டார். ஆனா உண்மையில பார்த்தா அது இல்லை, அவருடைய பொருள் இல்லை. யார் பொருளுக்குரியவராக இருக்கிறாரோ அவருக்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, யாருடைய பொருளாக இல்லை அவருக்கு சாதகமாக தீர்ப்பாகி விட்டாலும் அவர் சட்டப்படி அவருடைய தீர்ப்பு செல்லுபடியாகிவிடும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே இவர் பாவியாகத்தான் ஆவார். அவர் தீர்ப்பு வழங்கிட்டார், இஸ்லாமிய ஜட்ஜ் தீர்ப்பு வழங்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் நியாயமானாக ஆகிவிட முடியாது, அது இவருக்கு ஹலாலாகவும் ஆகிவிடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வழக்குகள் வந்துச்சு. அப்ப நபி அவர்கள் தீர்ப்பு வழங்கிட்டு சொன்னாங்க, இன்னமான பஷர், நானும் மனுஷன் தான் சொன்னாங்க. இன்னமான பஷர், நானும் ஒரு மனிதன் தான். வான்தும் தப்தசிமூன இலைய, நீங்க என்னிடத்தில் வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள். வல அல்ல பாவக்கும் ஐயக்கூன அல்ஹன பிஹுஜ்ஜதிஹி மின் பாதி, உங்களில் சிலர், உங்களில் ஒருவர் மற்றவரை விட தன்னுடைய ஆதாரத்தின் மூலமாக அவர் தன்னுடைய ஆதாரங்களை வலிமையாக ஆக்கி, தன்னுடைய வாய் திறமை இருக்கிறது, வாய்மையை வெல்லும்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வாய்மை மூலமாக இவர்கிட்ட வாதாடும் திறமை அதிகமாக இருக்கிறது என்பதன் காரணமாக நீங்கள் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுக் கொண்டு விட்டாலும் அவரிடத்திலிருந்து நான் செவியுற்றதின் அடிப்படையில் அவருக்காக தீர்ப்பு வழங்கி விட்டாலும், நபி அவங்க சொல்றாங்க, அவரிடத்திலிருந்து ஆதாரத்தை செவியுற்றதின் அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்கி விட்டாலும் தன்னுடைய சகோதரனுடைய உரிமையான பொருளிலிருந்து இவருக்கு சாதகமாக ஒரு பொருளை நான் முடிவு செய்து விட்டாலும் அதை அவர் அடைந்து கொள்ள வேண்டாம், அப்படி அடைந்து கொள்ள கூடாது. அப்படி அவருக்கு நான் செய்யக்கூடிய முடிவு இருக்கிறது அவருக்கு சாதகமாக, அது நரகத்தினுடைய ஒரு பகுதியை தான் முடிவு செய்கிறேன் என்று சொன்னார். நபியே முடிவு செஞ்சாலும் நான் வெளிரங்கத்தை பார்க்க முடியும், நான் ஒரு மனுஷன் தான், வெளிரங்கத்தை தான் பார்க்க முடியும். வெளியில யார்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறதோ, யார் தன்னுடைய வாத திறமையை வெளிப்படுத்துகிறார்களோ அவருடைய சொல்ல கேட்டுத்தான் நான் முடிவு செய்ய முடியும், சொல்ல வச்சுதான் முடிவு செய்ய முடியும். அப்படி அவருடைய சொல்லை கேட்டு நான் முடிவு செய்து விட்டால் உண்மையில் அது அவருடைய சகோதரனுக்குரிய மற்றவருக்குரிய பங்காக இருக்கிறது. அதை இவருக்கு சாதகமாக நான் முடிவு செஞ்சாலும் அது நரகத்தினுடைய ஒரு பகுதியைத்தான் நான் முடிவு செய்கிறேன் என்று சொன்னார். அவர் சாப்பிடுறது நரகத்தினுடைய ஒரு பகுதியைத்தான், நரகத்தினுடைய ஒரு கொண்டைத்தான் அவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னார். அதனால தீர்ப்பு மார்க்க அறிஞர் நல்ல தக்குவா உள்ளவர் தீர்ப்பு வழங்கினாலும் சரி, அது உண்மையான தீர்ப்பாக இவருக்கு அவர் வெளிரங்க தீர்ப்பு வழங்கினவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். காரணம், அவர் வெளிரங்கத்தை பார்த்து, வெளியில் உள்ள ஆதாரங்களை பார்த்து, வெளிரங்கமான அவருடைய வாதத்தை பார்த்து தான் தீர்ப்பு வழங்குவார். அவர் அவரை கவனித்து அது நேர்மையான தீர்ப்பு தான். ஆனால் பெற்றுக்கொண்டவர், அந்த பொருளை அநியாயமாக பெற்றுக்கொண்டவர் இருக்கிறாரே, அவர் இந்த தீர்ப்பின் காரணமாக குற்றமற்றவராக ஆகிவிட மாட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் காரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் ஹலாலாகவும் ஆகாது என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார். நபி அவங்களே சொல்லிட்டாங்க, நானே தீர்ப்பு வழங்கினாலும் அது நரகத்துக்கு ஒரு துண்டு தான் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால்
அப்போ அநியாயமாக அடுத்தவர்களுடைய பொருளை சாப்பிடுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயமாக அடுத்தவர்களுடைய பொருளை சாப்பிட்டு விடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அடுத்தவர்களுடைய பொருள்களை அநியாயமாக சாப்பிடுறதுனால பலவிதமான பாதிப்புகள் இருக்கு. அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை பார்த்து சொல்லும் பொழுது யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத், தன்னுடைய தூதர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹலாலானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், சுத்தமானவற்றை சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா, அப்படி சாப்பிட்டா தான் நீங்க நல்லமல் செய்ய முடியும் சொல்லலாம். நல்லமல் எப்போ வரும் சொன்னா, நல்ல சுத்தமான பொருளை சாப்பிட்டா தான் நல்லமல்கள் உருவாகும். நல்லமல்கள் தான் எதுக்கு சொல்றது? ஒருத்தர் ரொம்ப பயபக்தியா தொழுதுகிட்டே இருக்கிறார், தொழுகிறார், வெளிரங்கத்துல பார்த்தா தொழுகிறார், ஆனா உள்ளத்துல உண்மையிலேயே அவருடைய உள்ளத்துல அந்த தொழுகையினுடைய இன்பமோ எதுவும் கிடையாது, வெளியில பகட்டுக்காக தொழுகிறார். இது நல்லமல் கிடையாது, அது சாலிஹான அமல்ல சேராது. சாலிஹான அமல்னா மனம் ஒன்றி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டுமே, இல்லாவிட்டால் குற்றவாளி ஆகிவிடுவேன் என்ற பயத்தோடு ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் இதுதான் உண்மையான சாலிஹான அமல். நல்ல அமல்ங்கிறது அதுதான் நல்ல அமல். அப்ப இப்படிப்பட்ட நல்ல அமல்களுக்குரிய வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஹலாலானவற்றை சாப்பிடும். இன்னைக்கு நம்மிடத்துல பயபக்தி இல்லாம போச்சு, தொழுகையில ஒரு இன்பம் இல்லாம போச்சு எல்லாம் சொன்னா நம்மிடத்துல ஹலால் ஹராமுடைய பேணுதல் குறைந்து விட்டது என்ற காரணத்தினால் ஹலால் ஹராம பேணணும் நினைக்கிறவங்க கூட முழுமையாக பேண முடியாத ஒரு நிலை வந்து விட்டது. ஹராம் புகுந்து விடுகிறது. அதுல நம்ம கொஞ்சம் பொடுபோக்காக இருந்து விடுகிறோம், சில சமயங்கள்ல பொடுபோக்காக இருந்து விடுகிறோம். மனிதர்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில சமயங்கள்ல அவர்களுடைய தாவத்தை அழைப்பை ஏற்று என்ன செஞ்சு நம்ம போய் சாப்பிட்டுறோம். அதுல ரொம்ப பேணுதல் நம்ம பார்க்கறது இல்லை, ஹலால் ஹராமை பத்தி சிந்திக்கிறது இல்லை. சில சமயங்கள்ல அப்படி சாப்பிட்டுறோம், நம்ம அறியாமலேயே நாம சாப்பிட்டு விடுகிறோம். கூப்பிட்டுட்டாங்களே என்ன செய்யறது, வருத்தப்படுவாங்களேங்கிறதுக்காக போய் சாப்பிட்டு விடுகிறோம். அப்ப அதெல்லாம் என்ன ஆயிரும் சொன்னா, அதுல ஒரு கால் ஹராம் கலந்திருந்தால் அப்ப நம்முடைய இபாதத்துகள்ல உள்ள அந்த இன்பத்தை அதை எடுத்து விடும். அதனால ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள், நல்லமல் செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலுன் அலீம், நீங்கள் செய்யக்கூடியவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அல்லாஹ்வுக்கு தெரியும் நாம சாப்பிடுறது ஹலாலா ஹராமான்னு. அதனால பேணுதலாக இந்த விஷயத்துல இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்பதான் நல்லமல் செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல ஹதீஸ்கள்ல ஹராம சாப்பிடுறதுனால, ஹராமில் இருந்து ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்ளாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சொல்லி இருக்கிறாங்க. ஹராமான உணவிலிருந்து ஒரு தூங்கலை, அதே மாதிரி ஹலாலானதை அவர் புசிக்கிறார், அதனால என்ன பலன்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஹலாலை சாப்பிடுகிறார், சுன்னத்துக்கு தோதுவாக, நபியுடைய வழிமுறைக்கு தோதுவாக தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்கிறார், மேலும் ஜனங்களுக்கு தொல்லை கொடுப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், ஜனங்களுக்கு தொல்லை கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கத்துக்கு செல்வார். ஹலாலாய் சாப்பிடணும், நபியுடைய வழிமுறைக்கு தோதுவாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இந்த மூணை ஒருவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொன்னார். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவங்க சஹாபாக்களுடைய காலம், அந்த காலம் பொற்காலம், அந்த காலத்தமா இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படியானால் இன்று பெரும்பாலானவர்கள் இப்படித்தானே இருக்கிறார்கள், அதாவது ஹலாலத்தான் சாப்பிடுறாங்க, சுன்னத்துக்கு தோதுவாக அமல் செய்யறாங்க, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறது இல்லை, அதிகமான முஸ்லிம்கள் இதை பின்பற்றக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சஹாபாக்கள் நபி இடத்துல சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா இருக்கிறாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலங்களிலும் வரக்கூடிய காலங்களிலும் சில பேர் அப்படி இருப்பார்கள், இது மாதிரி இந்த சட்டங்களை இந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய சிலர் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப எல்லா காலத்திலும் அப்படி சில பேர் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு நிச்சயமாக போவாங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஹலாலானவற்றை சாப்பிடக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஹராம சாப்பிட்டு அவர் எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுது, உணர்த்தி காட்டுது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, 4 விஷயங்கள் இருக்கிறது
அந்த 4 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது எந்த அமல் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த 4 இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. மற்ற அமல்கள் நீங்க அதுல குறைகள் கூடுதல் குறைவு இருந்தாலும் இந்த 4 இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு போதுமானது, உங்களுடைய வெற்றிக்கு போதுமானதுன்னு சொன்னான். அதுல முதலாவது என்ன சொன்னா, அமானிதத்தை பாதுகாப்பது, நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அமானிதத்துல மோசடி செய்து விடக்கூடாது. யாராவது நம்மிடத்துல ஏதாவது பொருளை அமானிதமாக கொடுத்து வச்சா அதுல எந்த ஏமாற்றம் செய்து விடக்கூடாது, அதை முழுமையா பாதுகாக்கணும். யாராவது நம்மிடத்துல ஒரு விஷயத்தை அமானிதமாக சொன்னாங்கன்னு சொன்னா அதை அடுத்தவங்கிட்ட சொல்லாம பாதுகாத்து வைக்கணும். பொருளை பாதுகாத்துருவோம், பொருளை பாதுகாத்துருவோம். அடுத்தவங்க சொல்லக்கூடிய செய்திகளை ஏதாவது தகவல் நம்மகிட்ட சொன்னாங்க, ஒரு அமானிதமா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை பாதுகாக்க முடியாது. அதை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமம். அது உள்ளத்துல கிடைக்காது. யார்ட்டையாவது சொன்னா தான், ஒருத்தர் ரகசியமா ஒரு விஷயத்தை நம்மகிட்ட வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ரகசியமா தான் வைக்கணுமே ஒழிய அதை ரகசியப்படுத்தி விடக்கூடாது. அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லாம மனசு தாங்க நிம்மதியா இருக்காது. யார்ட்டா 2 பேர்ட்ட சொன்னா தான் நிம்மதியா இருக்கு. அது குறிப்பா அடுத்தவங்களோட குறை சம்பந்தப்பட்டதா இருந்தா கட்டாயம் தெரியுமா உங்களுக்கு விஷயம், அந்த ஆஜியார் இவர் இப்படி செஞ்சுட்டார், இதை போய் 4 பேர்ட்ட சொன்னாதான், சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நாம் அமானிதத்தில் மோசடி செஞ்சவர்களாக மாறிப்போம். நயவஞ்சகத்தனத்தின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் அது. முனாஃபிக்குகளுடைய அடையாளம் அமானிதத்தில் மோசடி செய்வது. அப்ப இந்த மாதிரி செய்திகள் நம்மளுக்கு காதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ரகசியமான செய்திகளாக யாராவது வந்து சொன்னாங்கடா அதை மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு அம்மிக்கு வச்சுக்கணும். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நப்சு சொல்லும், 2 பேருக்கு சொல்லுப்பா, நல்லதுதானே, ஏதாவது அதுக்கு நல்ல ஒரு காரணத்தையும் சொல்லணும். நப்சு வந்து என்ன சொல்லும், அதற்கு சில நல்ல காரணங்களையும் காட்டும். எந்த நல்ல காரணமாக காட்டினாலும் அதை என்ன செய்யணும், அடக்கி வச்சுக்கணும். அதனால அந்த விஷயத்தினால் மற்றவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு சொன்னா வெளியே சொல்லியாகணும். ஒரு விஷயம் சொன்னாங்க ஒருத்தர், இப்ப அது வந்து மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தா அதை பொதுமக்களிடத்துல தெரியப்படுத்தணும். அது அமானிதம் கிடையாது, அதுல அமானிதம் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல அவர் சம்பந்தப்பட்ட தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது. மக்கள்கிட்ட அவர் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் பாவம் செஞ்சிருந்தாலும் நமக்கு காதுக்கு வந்துச்சா நாம மனசுக்குள்ள அப்படியே பாதுகாத்து வச்சுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. எப்ப சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அதை வந்து யாரா அவருடைய தவறை விட்டு திருத்துவதற்குரிய வழிகள் ஏதாவது இருந்தா, யார் மூலமா திருத்த முடியும்னா அவங்கள்ட்ட போய் சொல்லணும். அவரை தவிர மற்றவங்க யார்ட்டையும் சொல்லுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அப்ப அமானிதத்தை பாதுகாக்கிறது முதலாவது விஷயம். 2வது விஷயம் சொன்னாங்க, உண்மையை பேச வேண்டும், உண்மைய பேசணும். 3வது சொன்னாங்க, நற்குணங்கள் இருக்க வேண்டும். நற்குணங்கள் சொன்னா என்ன, நல்ல குணம் அப்படிங்கிறது என்ன? நல்ல குணத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா, யாராக இருந்தாலும் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விட வேண்டும். இது நற்குணங்கள்ல மிகப்பெரிய நற்குணம். அடுத்தவருடைய தவறுகளை மன்னிச்சிருது, இது வந்து நற்குணங்கள்ல மிகப்பெரிய நற்குணம். யாரை பார்த்தாலும் முகமலர்ச்சியோடு பேசுவது நற்குணத்துல கட்டுப்பட்டு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து முகமலர்ச்சியோடு சந்தோஷமா பேசினா அவருடைய உள்ளத்துல நம்முடைய பேச்சின் காரணமாக நாம சொன்ன சலாமின் காரணமா மகிழ்ச்சி ஏற்படுத்தி விட்டால் இவர் உண்மையான மூமின் நபி அவங்க சொல்றாங்க. அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது ஈமானுடைய அடையாளம். அப்போது நற்குணமாக நடந்து கொள்வது. அடுத்தவர்களை நாம் எப்பவுமே என்ன நினைக்கணும் சொன்னா, என் மூலமாக அடுத்தவருடைய மனம் நோவினை அடைந்து விடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி அவருடைய மனம் என் மூலமாக என் காரணமாக அவருடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது. என்னால் அடுத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும், என் காரணமாக சந்தோஷப்படணும். என்னால் சந்தோஷப்படுத்த முடியாவிட்டாலும் அவர்களுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது. இதில் எச்சரிக்கையா இருக்கும். இது நற்குணங்கள்ல ஒன்று. 4வது சொன்னாங்க, உணவிலே ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஹலாலை பேண வேண்டும், ஹலாலை மட்டும் சாப்பிடணும். இந்த 4 தன்மைகள் உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுவே உங்களுடைய வெற்றிக்கு போதுமானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான்
என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக ஆக வேண்டும், அதற்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யும். என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக நான் ஆக வேண்டும், அதற்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஒரு சஹாபி, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா சஅத் அதிபு மத்அமக தகுன் முஸ்தஜாபத் தஅவா. நபி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, யா சஅத் அதிப் மத்அமக, உன்னுடைய உணவை ஹலாலாக்கி கொள், உன்னுடைய உணவை ஹலாலாக்கி கொள், நீ துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக ஆகிவிடுவார். உன்னுடைய எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகாரம், நீ என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்ப? உன்னுடைய உணவை பரிசுத்தமாக்கி கொள், ஹலாலாக்கி கொள் என்று நபி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னல் அபத லயக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு அடியான் தன்னுடைய வயிற்றுக்குள் ஹராமான உணவை அள்ளி எரிகிறான். சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? ஹராமான உணவை போய் சாப்பிடுறது சொல்லல, அவன் தூக்கி எரிகிறான், தன்னுடைய வயிற்றுக்குள் எரிகிறான் என்று சொன்னால், மா யுதகப்பலு மின்ஹு அமலு 40 யௌமன், அவனுடைய 40 நாட்களுடைய எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு கவலம் தான், அந்த ஒரு கவலத்தை தன்னுடைய வயிற்றுக்குள் அவன் செலுத்தி விட்டால், ஹராமான உணவிலிருந்து ஒரு கவலத்தை தன்னுடைய வயிற்றுக்குள் அவன் போட்டு விட்டால், அவனுடைய 40 நாட்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி அவங்க சொன்னாங்க. இதை விட கடுமையான எச்சரிக்கை என்ன வேணும்? இதை விட எச்சரிக்கை, நாம் செய்யக்கூடிய அமல்களே அரபர அமல், மிக மிக கொஞ்சமா செய்யணும், ரொம்ப குறைவான அமல்கள் நம்முடைய அமல்கள் எல்லாம். இந்த அமல் கூட அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறாம போயிடுச்சுனாக்கா, அப்ப நாம செய்யக்கூடிய அமல்கள்னால என்ன பலனை அடைய முடியும்? அப்ப அதனால ஹராமான உணவை விட்டு நம்மை நாம் ரொம்ப பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அதிகமா துவா செய்யணும். ஒரு பெரியார் சொல்றாங்க, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னா, ஹராம் ஹலால் அப்படிங்கிறதுல நாம பகுத்து அறிய முடியாத ஒரு காலமாக ஆயிடுச்சு, ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்றோம். அதனால நாம என்னத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ கேட்கலையோ, யாரெல்லாம் என்னை ஹராமை விட்டும் பாதுகாத்து விட்டு கேளுங்க, அதிகமா கேளுங்க. ஹராமை விட்டும் முடிஞ்ச அளவு நாம் ஹராமை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கேட்கறது கூடாது, வெளிரங்கத்துல நாம பார்த்து நம்ம ஹராமை விட்டும் பாதுகாக்கணும். அது அல்லாம நம்மை அறியாமல் எத்தனையோ ஹராம்கள் நமக்குள் வந்து விடுகிறது. அதனால அதை பாதுகாக்கிறது அல்லாஹ் தவிர வேறு யாராலையும் பாதுகாக்க முடியாது. அதனால அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் என்னை ஹராமை விட்டு பாதுகாத்துரு, எனக்கு ஹலாலான ரிஸ்கையை கூட ஹராமை விட்டு பாதுகாத்து விடு. ஹராமான உணவுகள், ஹராமான வருமானங்கள் எந்த வழியில வந்தாலும் அதை தடுத்துரு, நீயே தடுத்துரு, என்கிட்ட வராம தடுத்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க என்பதாக அந்த பெரியார் சொல்றாங்க. அதனால அதிகமா என்ன செய்ய சொன்னா, இதுக்கு துவா செய்யும். இந்த காலத்துல நம்ம அதிகமா துவா செய்ய வேண்டிய துவாக்கள்ல இதுவும் ஒரு துவா. ஆஃபியத்தை கேட்க நம்பி அவங்க சொன்னாங்க. முக்கியமா இந்த காலத்தை பொறுத்தவரை இதையும் நாம் என்ன செய்யணும், ஹராமை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று அந்த பெரியார் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, அடுத்ததாக அவருடைய 40 நாள் அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஹராமை சாப்பிட்டுட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் நம்ம அனைவர்களும் அந்த ஹராமை விட்டு பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா பாதுகாத்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னாங்க. அய்யுமா அபதின் நபத லஹ்முஹு மின் சுஹ்தின், எந்த ஒரு அடியானுடைய இறைச்சி சதை ஹராமின் மூலமாக வளர்கிறதோ, பன்னார் அவுலாபி, அந்த சதை நரகத்திற்கு தகுதியானது என்று சொன்னார். நம்முடைய உடலுடைய எந்த பகுதி, எந்த சதை ஹராமின் மூலமாக வளர்கிறதோ அது நரகத்திற்கு தகுதியானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதனால இன்னைக்கு நாம நிறைய ஹராமை விட்டும் பாதுகாப்பாக இருக்க முடியல, ரொம்ப சிரமமான காலத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கணும், துவா செய்யும், ஹராமை விட்டு பாதுகாப்போ அவனுக்கு துவா செய்யும். இந்த உம்மத்தையும் பாதுகாத்துடலான்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும் அதிகமா. இன்னைக்கு நம்முடைய துவாக்கள்லாம் அங்கீகாரம் பெறாம போறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, அழுது எத்தனை பேர் காபாவிலாம் போய் துவா செய்யறோம், உம்ராவில் போய் துவா செய்யறாங்க, ஹஜ்ஜில் போய் துவா செய்யறாங்க, துவா பூக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல துவா செய்யறாங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஹராம் புரிஞ்சிருது, அந்த துவா அங்கீகாரம் பெறாம போயிடும்.
அதனால் நிறைய நம்ம அல்லாட்ட இந்த விஷயத்துக்காக துவா செய்யணும். அந்த பெரியார் கடைசியாக சொன்னாங்க, அப்புறம் நீங்கள் துவா செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வெளியங்கமாக உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹராம் விட்டு பாதுகாப்பு பெற்றுட்டீங்க. உங்களை மீறி ஹராம் உள்ள வந்துட்டாலும் நாளைக்கு அல்லாஹ்வுத்தாலா உங்களை பிடிக்க மாட்டான். ஏட்டா அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க, அல்லாட்ட ஒப்படைச்சிட்டீங்க, அதனால அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதனால அல்லாட்ட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்யணும். இன்னொரு ஹதீஸில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நபி அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் நாவினால் அவன் முஸ்லீமாக ஆக முடியாது, அந்த நேரம் வரை முஸ்லீமாக முடியாது, எதுவரை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை தொல்லை கொடுப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுப்பதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லையே, அவன் உள்ளத்தாலும் நாவாலும் அவன் முஸ்லீமாக முடியாது. உள்ளத்திலையும் முஸ்லீமாக ஆக முடியாது, நாவாலையும் முஸ்லீமாக முடியாது. மேலும் சொன்னாங்க, எப்போ ஒரு அடியான் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறானோ அந்த ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு அவன் சதக்கா செய்கிறான், தர்மம் நிறைய தர்மமும் செய்கிறாரோ, அது அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கூட கபூலியத்தை பெறாது, அல்லாஹ்விடத்துல அங்கீகாரம் பெறாது. மேலும் அதை அவர் செலவு செய்கிறார், அதை நல்ல வழிகளில் வேறு வழிகளில் செலவு செய்கிறார் சொன்னா அதுல பரக்கத்து இருக்காது, அந்த பொருள்ல நிச்சயமாக பரக்கத்து இருக்காது. மேலும் தன்னுடைய வாரிசுகளுக்காக அதை விட்டுட்டு போனார்னா, ஹராமான முறையில் சம்பாதிச்சு தன்னுடைய வாரிசுகளுக்கு நல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டு போறேங்கிற ஒரு திருப்தியோட போனார்னா அவர் நரகத்தினுடைய சாதத்தை தான் அவர் விட்டு செல்கிறார். நரகத்தினுடைய சாதம் அதை அவர் மக்களுக்காக தன்னுடைய வாரிசுகளுக்காக விட்டு செல்கிறார். அல்லாஹு தாலா மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹு தாலா கெட்ட வஸ்துக்கள் மூலமாக, கெட்ட விஷயங்கள் மூலமாக தீமைகளை அல்லாஹ் அழிப்பதில்லை, நன்மைகள் மூலமாகத்தான் தீமைகளை அல்லாஹ் அழிக்கிறான். நல்ல அமல்கள் மூலமாகத்தான் பாவங்களை அழிப்பான். தவறான விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் தீமைகளை அழிக்க மாட்டான். அதனால நீங்க ஹராமான முறையில் எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு கொடுத்தாலும் அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அழியவே அழியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால நாம எப்படி சம்பாதிக்கிறோங்கிறதையும் சிந்திக்கணும். என்னுடைய சம்பாத்தியத்துல ஹராம் கலக்குதா, ஹராமும் ஏதாவது ஒரு வழியில் வருதா பார்க்கணும், சிந்திக்கணும். சும்மா ஏதோ நல்லா கிடைக்குது, வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம வாங்கி போட்டுறக்கூடாது. அதுல ஏதாவது ஹராம் புகுந்துருதா, எந்த வழியிலையாவது ஹராம் வருதான்னு யோசிச்சு பார்க்கணும். நாம ரொம்ப பேணுதலாக இருந்தோம் சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு குறைவாக கொடுத்தாலும், நிறைய கொடுத்து ஹராம் உள்ள கலந்துச்சுன்னா பரக்கத்து இருக்காது. நபி அவங்க சொன்னாங்கல்ல, அதுல பரக்கத்து இருக்காது, நாம செய்யக்கூடிய செலவுகளில் நன்மை கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அதே நேரத்தில் கொஞ்சமா சம்பாதிச்சோம், முழுக்க ஹலாலாக சம்பாதிச்சோம், அதுல சதகா கொடுத்தா, இஹ்லாஸா கொடுத்தா உகது மலை அளவு கூட நன்மை கிடைக்கும், அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். செலவு செஞ்சா அதுல பரக்கத்து இருக்கும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமா முசீபத்துகளை நீக்குவான். இது எல்லாம் எப்போ வரும்னா ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் வரும். அதனாலதான் நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்கல்ல, ஒரு அடியான் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை தன்னுடைய பாதங்கள் அந்த இடத்தை விட்டு மஹ்ஷர் மைதானத்தை நகராது. அதுல சொன்னாங்க 4 விஷயங்கள் சொன்னாங்க. உன்னுடைய வயதை எந்த வழியில் கழித்தாய், இரண்டாவது உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன சொன்னாங்க, உன்னுடைய பொருளை எந்த வழியில் சம்பாதித்தாய், எந்த வழியில சம்பாதிச்ச, இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்விடம் எப்படி சம்பாதிச்ச அப்படின்ட்டு அதுக்கு பதில் சொல்லணும். நான்காவது, சம்பாதிச்சுட்டாரு ஹலாலான வழியில, எந்த வழியில செலவு செஞ்ச, ஹலாலான வழியில ஹராமான முறையில செலவு செஞ்சீங்க, ரெண்டுக்குமே பதில் சொல்லி ஆகணும். மூன்றாவதுல அதை சேர்க்கிறாங்க. நான்காவதாக தான் கற்றதின்படி எந்த அளவுக்கு அமல் செஞ்சது கேட்பாங்க. இந்த 4க்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் பதில் சொல்லாம மஹ்ஷர் மைதானத்துல தன்னுடைய இடத்தை விட்டு நகரவே முடியாதுன்னு நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாம எல்லா விஷயங்கள்லையும் ஹலால் ஹராம் பேணுதல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு ஹராமை விட்டு நம்மை தற்காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹராமான உறவு, ஹராமான உடை, இதுவெல்லாம் இருக்கும் பொழுது அந்த துவா, அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு முன்னாடி கடந்த வாரங்கள்லாம் சொல்லியிருக்கு. துவா அங்கீகரிக்கப்படாதற்குரிய காரணங்கள் ஒரு காரணம், உணவு ஹராம், உடை ஹராம், துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ நாம் துவா செஞ்சது ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்முடைய பொருளில் பரக்கத்து இருக்கணும், நம்முடைய பொருளில் நாம் சதக்கா கொடுத்தா நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால்
நம்முடைய வருமானம் முழுக்க முழுக்க ஹலாலானதாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் வாழும் காலமெல்லாம் ஹலாலான முறையில் வருமானத்தை அல்லாஹ் நமக்கும் கொடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கும் அதே போல ஹலாலான வருமானத்தை கொடுத்து ஹராமை விட்டு முழுக்க முழுக்க நம்மை பாதுகாப்பானாக. அந்த ஹராமால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.